நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், praise the Lord. வெல்கம் டு அப்ளேஸ் ப்ரோக்ராம். உங்கள் எல்லாரையும் இந்த அப்ளேஸில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் பயணம் போலாம். இந்த டோரா கூட சேர்ந்து அதே பாட்டு வாயில வருதுப்பா. ஹாய் டாமி. என்ன நம்ம மிச்சு சவுண்ட் மாதிரி கேக்குது? டாமி, அட இங்கேயும் வந்துட்டியாப்பா. இன்னைக்கு என்னென்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பயப்படாத டாமி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சு. அப்போ இவ்வளோ நேரம் எங்கே போச்சு? என்னது? இல்லை, உயிர் இப்போதான் வந்துச்சுன்னு சொன்னியே, அதுக்கு கேட்டேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? இனி எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். சரி மிச்சு, எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா வர்றேன். ஐயோ டாமி, நான் உனக்கு மேஜிக் பண்ணி காட்டலான்னு இருந்தேன். நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்லிட்ட? சும்மாவே என்ன மாட்டி விடுவ, இதுல மேஜிக் வேறியா? சரி, வேணான்னு சொன்னாலும் விட மாட்டேன். ஏதாவது கிடைக்கும்னு வந்தா இப்படி மாட்டிக்கிட்டோமே, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ டாமி, நான் யூடியூப் பார்த்து மேஜிக் கற்றுக்கிட்டேன். அதான் உனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். சும்மாவே என்ன மாட்டி விடுவ, இதுல மேஜிக் வேறியா? நான் பண்ணலான்னா நீ விடவும் மாட்டேங்கிற. உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு தான் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஐயோ டாமி, உனக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ நான் உன்னை வச்சு இக்னாடைஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன? டாமி, நீ அமைதியாக நான் பண்ணுறதை மட்டும் பாரு. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. டாமி, ஃபர்ஸ்ட் நான் இந்த துணியை வச்சு உன் கண்ணை கட்டிடுவேன். அப்புறம் தான் அந்த மேஜிக்கே தெரியும் டாமி. கண்ணை கட்டிட்டு ஒரு மேஜிக்கா? டாமி நீ பாரு. சரி சரி, நான் மைக்கப்படி கொடு. ஐயோ, அப்போ அதையே தப்பிச்சு ஓடி இருக்கலாம். இப்படி வந்து மாட்டிக்கிட்டு, ஐயோ கண்ணு தெரியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. மெல்ல மெல்ல மெல்ல. டாமி, இப்போ உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? ஏய், கண்ணை கட்டிக்கிட்டு ஏதாவது தெரியுதான்னு கேக்குற? ஐயோ, டெக்னிக் ஸ்பாயில் ஆயிடுச்சு. டாமி 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். வந்துடுறியா? ஏய் ஹெல்ப் பண்ணு. இப்படி கண்ணை கட்டிட்டு போயிட்ட. டாமி என்ன கொஞ்சம் பாரு. என்னது? என்ன பண்ண போற? ஐயோ, தள்ள என்னத்த மாட்டின? ஐயோ, காப்பாத்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? என்ன காப்பாத்து. நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. கண்ணு கட்டு, இதை கழட்டி விட. எப்பப்பா, என்ன ஆளை விடுங்கப்பா, நான் வரேன்ப்பா. மிஷேல், என்னாச்சு? கிரண், நான் யூடியூப் பார்த்து அந்த இக்னடைஸ் டெஸ்ட்டை ட்ரை பண்ணேன். ஆனால் அது கடைசியில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனால் மிஷேல், நம்ம எப்போவுமே நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், தீமையான எந்த செயலையும் செய்யக்கூடாது. அது கடைசியில் ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியும். கரெக்ட் கிரண், ஆனால் அது அவங்க பண்ணும்போது எப்படி கரெக்டாக வருது? அவங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க மிஷேல். ஓகே கிரண். மிஷேல், நம்ம ஜீசஸ் பிள்ளைங்க. ரோமர் 12:17 எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்னு நம்மளுக்கு கற்றுத்தருது. அதுபோல் நம்ம பார்க்கும்போதும் கேட்கும்போதும் எந்த காரியங்கள் செய்யும்போதும் யோக்கியமானவைகளை செய்யணும்.
ஓ அப்படியா கிரண்? ஆமாம் மிஷேல், இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்ங்கிற டாப்பிக்கில் தான் எல்லா செக்மெண்ட்ஸும் பார்க்க போகிறோம். கிரண், இப்போ நம்ம ஆக்ஷன் சாங்குள்ள போக போகிறோம். ஸோ ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராமோட தீம் உங்களுக்கு தெரியும் தானே? எஸ், யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்படின்னா என்ன? அதாவது நம்ம அயோக்கியமான விஷயங்கள், தீமையான காரியங்கள் செய்யாமல் நன்மையான காரியங்கள் செஞ்சு பரிசுத்தமாக வாழணும். ஓகேவா? இன்றைக்கி ப்ரோக்ராமில் இந்த தீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாம். பி லைக் ஜீசஸ். இது கூட நம்ம விபிஎஸ்ல பார்த்தோம், அப்படி தானே? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? ஓகே, இந்த சாங்கோட லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜீசஸை மாதிரியே இருக்கணும்னு சொல்லுது. ஜீசஸ் எப்போவுமே யோக்கியமானவைகளை தான் செய்வாங்க, அப்படி தானே? அதே மாதிரி நம்மளும் யோக்கியமானவைகளையே செய்யணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சாங் ஆக்ஷனோட பண்ணலாமா? வித் மியூசிக். Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Oh 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 வாவ் குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. இங்கே எங்கள் குட்டீஸுமே செம்மையாக ஆக்ஷன் பண்ணாங்கல்ல? ஓகே, இன்னொரு வாட்டி இதே சாங் நம்ம பண்ணுவோமா ஆக்ஷனோட? ஓகே, வித் மியூசிக்.
Be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கருத்தில் அற்புதம் இருந்தது. அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கருத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Oh, 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 oh. வாவ், எல்லாரும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. ஓகே, ஸோ நம்மளும் ஏசுப்பா மாதிரி யோகியமானவைகளையே செய்ய நாடணும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த செஷன் போகலாம். ஓவர் டு நெக்ஸ்ட் செஷன். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. நல்லது நல்லது நல்லது. என்ன நல்லது? அதுவா கிரண், ஏசப்பா எல்லாத்தையும் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்து நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னாங்களாம். அப்போ நம்மளும் எப்பவுமே நல்லது தான் செய்யணும். கரெக்ட். இப்போ நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓவர் டு டூயிங் குட். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God.
We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ப்ரோக்ராமை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது கூட நம்ம ஏசப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய தலைப்பு யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஏசப்பா அவருடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்ந்தார். யோக்கியமானவைகளை செய்யணும்னா நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம அர்ப்பணித்து வாழணும். பரிசுத்தத்தில் எல்லாவற்றிலும் நம்ம ஏசப்பாவுக்கு அர்ப்பணித்து நம்ம வாழணும். அதான் நம்ம ஆராதனையாகவும் நம்ம ஏசப்பாவுக்கு ஏறெடுக்கணும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே யோக்கியமானவைகளை செய்கிறதற்கு நாங்கள் எங்களை தருகிறோம், எங்கள் சின்ன இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படி எல்லாருமே இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ ஏசப்பா நான் என்னையே தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏசப்பாவை இருக்கிற இடத்துல நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். எங்களோடு கூட சேர்ந்து நம்ம இணைந்து ஆராதிக்கலாமா? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. சேர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல கண்களை மூடி ஏசாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சிறு உள்ளத்தை நான் தருகிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னுடைய இருதயத்தை உமக்கு நான் தருகிறேன். உமக்கு பிரியமானவைகளை செய்ய, உமக்கு பிடித்தவைகளை செய்ய என்னை தருகிறேன் என்று சொல்லி நல்ல கண்களை மூடி ஏசப்பாவை ஆராதிப்போமா? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். சொல்லுவோம், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். ஆராதிக்கிற வேளையில ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் நீங்க வாசம் செய்யுங்க, நல்லமானதை செய்ய, தீமை அல்ல நன்மை செய்கிறதற்கு எனக்கு உங்க உதவி தேவை, எனக்கு உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்லுங்க. சிறு உள்ளம் தருகிறேனப்பா, அதை தங்கி பரிசுத்தமாக்க நீங்க வாங்கன்னு சொல்லி இருதயத்திற்குள்ளாக ஏசப்பாவை வரவேற்று நம்ம ஆராதிப்போமா? சேர்ந்து பாடுவோம். சிறு உள்ளம் தருகிறேன் நீர் தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. சிறு உள்ளம் தருகிறேன் நீர் தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. என்னையே நான் தருகிறேன் உம் மகிமைக்கே, என்னையே நான் தருகிறேன். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். கைகளை உயர்த்தி, என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், அப்படியே இருதயத்தின் மேல கை வைத்து சொல்லுங்க, என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன்,
என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே? இப்பொழுது நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே வந்திருக்கோம். ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்றைக்கும் நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோன்னா, நம்ம தேசத்தில் புதுசாக பதவி ஏற்றிருக்க திரு நரேந்திர மோடி அவர்களுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். அவங்க நல்ல ஆட்சி புரியணும், நம்ம மக்கள் அந்த ஆட்சி மூலமாக சந்தோஷமாக இருக்கணும், அவங்க தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய ஜனநாயகத்தின் பிரதம மந்திரியாக பதவியேற்றார். பிரதமரின் நேரடி கண்காணிப்புக்கு கீழாக 72 எம்பிக்கள் பதவியேற்றனர். ஒவ்வொருவரும் நாட்டின் ஒவ்வொரு துறைக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளுக்கு தலைவராகவும் இணை அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றனர். இவர்களே 2024 முதல் 2029 ஆண்டிற்கான கேபினெட் அமைச்சர்கள் ஆவர். எதிர்க்கட்சி தலைவராக இந்திய கூட்டணியின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்றார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக சார்பிலான இந்திய கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது அமைச்சர்கள் மீதும் தேவனுடைய ஆளுகையும் தேவ ஞானமும் உண்டாகும்படி ஜெபிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இப்பொழுதும் நம்ம இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாமா? எல்லாம் என் கூட சேர்ந்து கண்களை மூடி கைகளை கூப்பி என் கூட இணைந்து ஜெபிங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா எங்கள் இந்தியா தேசத்தில் பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் பிரதமரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்கள நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. அவங்களுக்கு கீழே இருக்கிற 72 அமைச்சர்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க உங்கள் ஆளுகை வரட்டும் ஏசப்பா. தங்களுக்கு கொடுத்த கடமையை கரெக்டாக செய்யணும் ஏசப்பா. மக்கள் யாருமே கஷ்டப்பட்டுறக்கூடாது. இவங்க ஆளுகையில் ஏசப்பா எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க க்ளோரி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்க கூட இணைந்து ஜெபிங்க. ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள்லையும் எங்கள் இந்திய தேசத்தின் பிரதமருக்காக சின்ன பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் பிரதமர் மேலே உங்கள் ஆளுகை வரட்டும் ஏசப்பா. இந்த தேர்தல் சுமூகமாக நடந்து முடிய கிருபை செஞ்சீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. தாவீது கூட இருந்த ஆண்டவர் எங்கள் பிரதமர் கூடயும் இருங்க ஏசப்பா. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட சித்தத்தோட தான் இவங்களை எங்களுக்கு பிரதமராக ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஏசப்பா. அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா. உங்கள் ஆளுகை உங்கள் ஞானம் எங்கள் பிரதமருக்குள்ளே இருக்கட்டும் ஏசப்பா. இவங்க தலைமையில் அமைச்சர்களாக வந்திருக்கிற அந்த 72 பேருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களோட துறையில் அவங்க ஞானமாக செயல்படணும் ஏசப்பா. எந்த ஒரு தப்பும் பண்ணாதபடி மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை அவங்க ஏற்படுத்த கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கிற ராகுல் காந்தி அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கரம் அவங்க மேலே இருங்கட்டும். நீங்கள் அவங்கள ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு அமைச்சர்களையும் நீங்கள் ஞானத்தினால நிரப்புங்க ஏசப்பா. மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை அவங்க செயல்படுத்தணும் ஏசப்பா. லஞ்சம் ஊழல் எதுவும் இல்லாத ஒரு நல்லாட்சி நடைபெற ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. மீட்பர் மர்ம ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம மோகனங்களுக்கு ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக தான் ஜெபிக்க போகிறோம். 50 கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 5 கோடி ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்கு 10 கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 1 கோடி ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து இதற்காக ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இப்பொழுதும் ஏசப்பா நீங்கள் மோகனங்கள் கொடுத்துருக்க தரிசனத்துக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா,
நீங்கள் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஏசப்பா மோகனங்களுக்கு நீங்கள் பலத்தை கொடுங்க ஏசப்பா. உங்கள் சித்தத்தை நிறைவேற்றணும் ஏசப்பா. மோகனங்களுக்கு அதுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. அவங்க எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. நீங்கள் சிறுவர் ஊழியத்துக்கு கொடுத்ததுக்காகவும் நன்றி ஆண்டவரே ஏசப்பா. அந்த சிறுவர் ஊழியத்துக்கு ஹெட்டாக இருக்கிற ஆஷ்லியக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆஷ்லியக்காவுக்கும் நல்ல வல்லமைகளை வரங்களை கொடுத்துருக்கீங்க, நன்றி ஏசப்பா. அவங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க மூலமாகவும் இன்னும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அது கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. மிஷேல், நீ வேஸ்டான பொருளை வீட்டில் என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ண முடியும், குப்பையில் தான் போடுவேன். ஆனால் நம்ம வேஸ்டான பொருளை யூஸ் பண்ணணும். அது எப்படி? இப்போ இந்த வேஸ்ட் ஆகிற பொருளை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஓவர் டு வேஸ்ட் டு யூஸ். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், இந்த அப்ளேஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம அநேக திங்ஸ் என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம் அப்படி தானே. ஆனால் வேஸ்ட் பண்ணுற அந்த திங்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படி தானே. ஆனால் டூத் பேஸ்ட்டில் இருக்க பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை நம்ம வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த கவரை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டோட இந்த கவர் ஓப்பன் பண்ணி இந்த பேஸ்ட் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இந்த திங்ஸ் வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த பேஸ்ட்டோட பாக்ஸு, அப்புறம் ஷெல்லோ டேப்பு, அப்புறம் ஒரு சின்ன கத்தி, அதுக்கப்புறம் சிசர், அதுக்கப்புறம் கம், அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணலாம் இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு ஷெல்லோ டேப் வச்சு ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் இந்த சிசர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஓகே, நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேமாக ரெண்டு சைடும் சேமாக இருக்க மாதிரி வெட்டிக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி சேமாக நம்ம வந்து வெட்டிக்க போகிறோம். இப்போ வந்து சேமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பெரிய இந்த ஷெல்லோ டேப்பை வச்சு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிக்க போகிறோம். இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கீழையும் நீங்கள் சேர்த்து ஒட்டிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா நிற்கும். ஓகே, இப்போ வந்து இது ஒரே மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிஃப்ட் ரேப்பர் இல்லை சார்ட்டு, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சேர்த்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிப்போம். இப்போது இதை மடக்கி இதில் ஒரு 2 டேப் போட்டு நம்ம ஒட்டிப்போம். இப்போ சென்டராக நம்ம இந்த டேப் எடுத்து ஒட்டிப்போம். இந்த லாஸ்ட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ஒன்று நம்ம சேர்த்து ஒட்டிப்போம். இப்போது இந்த ஆப்போசிட்டில் இருக்க இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒட்ட போகிறோம். இதை பார்த்து கட் பண்ணிப்போம். இதையும் நம்ம 3ஆக சேர்த்து ஒட்டிக்கலாம், மேலே, சென்டரில், லாஸ்டில். ஓகே, அடுத்து நம்ம கீழே இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கீழே ஒட்டியாச்சு. மேலே 4 சைடும் இந்த மாதிரி உள்ள மடக்கி நம்ம டேப் போட்டுப்போம்.
ஓகே, இப்போ இந்த 8 கார்னர்ஸ்லையும் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை உள்ளே ஒட்ட போகிறோம். செல்லோ டேப் போட்டு அழகாக உள்ளே ஒட்டிடுங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ அழகான ஒரு பென்சில் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அப்படி தானே? இதில் உங்கள் வீட்டில் இருக்க பென்னு, பென்சில், ஸ்கேல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வேஸ்ட்டாக போகிற ஒரு டூத் பேஸ்ட் கவரில் இருந்து நம்ம அழகான ஒரு பென்சில் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற ஒரு பென்சில் ஸ்டாண்டை வந்து நம்ம செஞ்சுட்டோம், அப்படி தானே? இது வேஸ்ட்டாக பண்ணியிருந்தா எங்கே போயிருக்கோம்? டஸ்ட்பினில் தான் போயிருக்கோம். ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறனால இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ஒரு அழகான பொருளாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸாக வந்து மாறி இருக்கு. அதே போல் தான் குட்டீஸ், நம்மளும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்போம். ஓகே குட்டீஸ், இந்த பென்சில் ஸ்டாண்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். காட் bless you. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. கிரண், நான் வேஸ்டான பொருளெல்லாம் திரும்ப எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். இப்போ நீ எனக்கு ஒரு கதை சொல்கிறியா? நான் கதை சொல்கிறத விட நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கதை சொல்ல போகிறாங்க. அப்படியா? அந்த ஃப்ரெண்டு யாரு? அதுவா, நம்ம ஸ்கூபி தான் வந்து இப்போ கதை சொல்ல போகுது. ஓ சூப்பர். ஸோ ஓவர் டு ஸ்டோரி வித் ஸ்கூபி. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே, ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நான் மட்டும் வராமல் என் கூட சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஃப்ரெண்டை நம்ம பார்க்கலாமா? ஏ ஃப்ரெண்ட், உன் பேர் என்ன? நீ எங்கே இருந்து வந்திருக்கேன்னு சொல்ல. சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய், உன் பேர் என்னன்னு சொல்லு. என் பேர் ஸ்கூபி. ஓ ஸ்கூபியா? ஓ சரி, எல்லாரும் ஹாய் ஸ்கூபி சொல்லுங்க. சரி ஸ்கூபி, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ ஒரு சூப்பரான அழகான ஒரு கதை சொல்றியா? சூப்பரா சொல்லுவேன். ஓகே சொல்லு பாப்போம். ஒரு ஊர்ல நரி, அதோட சரி. ஏய், ஒரு ஊர்ல நரி, அதோட சரியா? உனக்கு கதை தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப சொல்லு. தெரியாது. ஏய், தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப சொல்லு. தெரியாது. ஏய், உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப சொல்லு. தெரியாது. ஏய், ஒரு சூப்பரான கதை அந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. அவங்களுக்கு ஒரு கதை சொல்றியா? சரி சொல்லு. என்ன? ஒரு ஊர்ல ஒரு ஹோட்டி ஒரு ஓட சுட்டாங்க. ஏய் நிப்பாட்டு. இந்த கதையெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியும். அதனால நீ ஒரு புது கதையா சொல்றியா? சரி. சரி சொல்லு. என்ன? ஒரு புது ஊர்ல ஒரு புது ஹோட்டி ஒரு புது ஓட சுட்டாங்க. ஏய், ஒரு புது ஊர்ல ஒரு புது பாட்டி புது ஓட சுட்டாங்களா? ஏய், நீ இந்த கதையவே சுட்ட கதை மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைண்ணே, ஏதாவது டிஃப்ரெண்டாக சொல்ல. ஒரு டூரண்டான ஊரில் டூரண்டான ஓட்டி டூரண்டான சுட்டாங்க. ஏய், இந்த கதையவே நீ மாற்றி மாற்றி சொல்லாத சரியா? நானே உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? சரி, என்ன கதைன்னா பைபிளில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். சொல்லவா? சரி சொல்லுங்க. பாரு, யோசேப்புன்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. யோசேப்பா? அவர் எனக்கு நல்லா தெரியும். யாரு? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். யாரு? எங்க பக்கத்து வீட்டுக்காரரு. என்னது? பக்கத்து வீட்டுக்காரரா? ஏய் ஸ்கூபி, அது பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது. பைபிள்ல ஒரு யோசேப்புன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஓ அப்படியா? ஆமா. அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேரு. ஓ 11 பேரா? ஏய் வாயை மூடு, ஏதோ போயிட போகுது. சரி சொல்லுங்க. அவங்க 10 பேர் பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பை கஷ்டப்படுத்தினாங்க. அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு குழிக்குள்ளெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஐயோ, அவர் என்ன நடந்துச்சு? அவனை தூக்கி அடிமையின் இடத்துல வித்துட்டாங்க. என்னன்னு சொல்றீங்க? அப்படியே செஞ்சாங்க? ஆமா, அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அடிமையா போய் அங்க செய்யாத தப்புக்காக அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டாரு. ஐயோ, அவர் என்ன நடந்துச்சு?
அப்புறம் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த ராஜா ஒரு தரிசனம் கண்டு அதுக்கான விளக்கத்தை நம்ம யோசேப்பு சொன்னாரு. ஓ அப்படியா? எப்படின்னா சொன்னாரு? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் ஏசப்பா பிள்ளையா இருந்தாரு. எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். எப்பவும் நன்மை செய்யக்கூடியவராகவே இருந்தார். அதனால ஏசப்பாவுடைய பிள்ளையா இருந்ததுனால ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தந்தாங்க. என்னன்னு சொல்றீங்க? வரம் தருவாங்களா? ஆமா, நம்ம கூட ஏசப்பாவுடைய பிள்ளையா இருந்தோம்னா நமக்கு கூட நிறைய கிஃப்ட் தருவாங்க. சரியா? இப்படிதான் அந்த யோசேப்பு அண்ணனுக்கும் தரிசனத்தை சொல்லக்கூடிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அது ராஜா கிட்ட போய் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஊர்லயே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல நிப்பாட்டிட்டாங்க. பத்தியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னா யோசேப்புடைய ஃபேமிலிலாம் இருக்காங்க இல்லையா, யோசேப்பை அடித்து கஷ்டப்படுத்தி அந்த அடிமைகள் இடத்துல விற்றாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி அந்த அண்ணன்மாரெலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அன்னைக்கு பட்டினியோடு இருந்தபோது இந்த யோசேப்பு கிட்ட வந்து சாப்பாடெல்லாம் கேட்டாங்க. அண்ணே தந்திருக்க மாட்டாங்கல்ல? ஏய், தந்திருக்க மாட்டாங்கன்னு தானே நீ நினைக்கிற. ஆனால் அவர் ஏசப்பாவுடைய பிள்ளை. யார் தீங்க செஞ்சாலும் அவர் நன்மை செய்கிறவரா, யோகியமானதை செய்யக்கூடியவரா இருந்தார். அதனால என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களுக்கு நல்லது செஞ்சாரு, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுத்தாரு. ஓ அப்படியானே, சூப்பரா இருந்துச்சுன்னு. பார்த்தியா? பைபிளில் யோசேப்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க அண்ணன்லாம் தப்பு செஞ்சுருந்தா கூட அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவங்கள மன்னிச்சுட்டு எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இருந்தாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜீசஸ் கூட சிலுவையில் அவர் அடித்தவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாரா. நீங்களும் எப்பவும் நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் குட்டீஸ். அதுதான் ஜீசஸுக்கும் பிடிக்கும். அப்படித்தானே ஸ்கூபி? அப்போ நீயும் சொல்லுறியா? நீங்களும் நன்மை செய்யறவங்களா இருக்கணும். ஓகே, நீங்க நன்மை செய்யக்கூடியவங்களா இருங்க. அடுத்த எபிசோடில் சூப்பரான ஸ்கூபி கூட வந்து வேறொரு விஷயத்தை நாங்கள் பேச போகிறோம். ஓகே, பாய் சொல்லிடலாமா? சொல்லிரு பாப்போம் ஸ்கூபி. பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரோக்ராம் நல்லா இருந்ததா? ஆக்ஷன் சாங்லாம் பண்ணிங்களா? சூப்பராக பண்ணிங்களா? நம்ம குட்டி சூப்பராக பண்ணாங்க. நீங்கள் பண்ணிங்களா? இல்லை சும்மா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா? நம்மளாம் ஆக்ஷன் பண்ணிகிட்டே நம்ம பாடும்போது தான் நம்ம எல்லாமே நமக்கு வந்து மனப்பாடமாகவும் ஒவ்வொரு காரியமும் நம்ம கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? நம்ம பண்ணும்போது தான் அது வந்து நல்லா நம்ம மைண்டுக்குள்ளே ஏறும். அதுக்கு தான் நம்ம ஆக்ஷன் சாங் ஆக்ஷனோடு நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் வர்ஷிப் பண்ணிங்களா? நம்ம வர்ஷிப் பண்ணும்போது ஏசப்பாவோட பிரசன்னம் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும். அதுக்காக தான் வர்ஷிப் பண்ணுறோம். சரியா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும், நிறைய காரியங்களை கொடுக்குறோம். ஆனாலும் நம்ம எந்த காரியத்தில் கவனமாக இருக்கணுமோ, எந்த இடத்துல பயபக்தியாக இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம பயபக்தியாக இருக்கணும். சரியா? ஓகே, இன்றைக்கி நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஒவ்வொரு அப்ளேஸ் ப்ரோக்ராம்லையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, பைபிள் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கி பைபிள் வச்சுருக்கிறீங்கள, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். சரியா? எங்கே இருக்குன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள் அப்படின்னா என்ன? யோகியமாக இருக்கிறது அப்படின்னா என்ன? நிறையா சொல்லுவாங்க, அவர் ஒரு அயோக்கியன், நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோக்கியன்னா என்ன? அவர் மோசமான மனிதர், அவர் வந்து அவருக்கு நல்ல ஹேபிட்ஸே கிடையாது, எல்லாமே வந்து பேட் ஹேபிட், அவருக்கு வந்து கெட்ட பழக்கம் தான் எல்லாமே இருக்குது, அதான் அயோக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்ல? எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்போது மற்ற மனுஷங்களுக்கு முன்பாக
நீங்கள் நல்ல காரியங்களை செய்யணும், நீங்கள் யோக்கியமானங்களா நடக்கணும், நீங்கள் யோக்கியன், அவர் வந்து நல்ல மனுஷையா, அந்த நல்ல பொண்ணு, இது வந்து நல்ல பையன் அப்படின்னு வந்து உங்களை பார்த்து எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நீங்கள் நல்ல காரியங்களை செய்யணும், நல்ல ஹேபிட்டோடு இருக்கணும் அப்படின்னு பைபிள் நமக்கு அட்வைஸ் சொல்லுது, ஆலோசனை சொல்லுது. சரியா? இது உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு குட்டி கதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பீனா டீனா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. சரியா? 2 பேரும் பக்கத்து வீடு. சரியா? பீனாக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ரோஸ் தோட்டம், ரோஸ் கார்டன் வந்து இருந்துச்சாம். அப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும்? ரோஸ் வாசனை கமன்னு இருக்கும்ல, ரோஸ் ஸ்மெல் சூப்பராக இருக்கும்ல. அப்படி ஒவ்வொரு ரோஸோட ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதை பார்க்கும்போதே அந்த வீடை சுற்றி ஒரே ரோஸ் கலராக ரோஸாக வச்சு அழகாக இருக்கும் பீனாக்கு. சரியா? பக்கத்து வீட்டில் டீனாக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு பீனாக்காவை கண்டா பிடிக்கவே பிடிக்காதான். என்ன செஞ்சாலும் அந்த அக்காவுக்கு பிடிக்காதான். அதனால் இந்த டீனாக்காவுக்கு அந்த அக்கா மேலே ரொம்ப கோவம். அது மட்டும் இல்லை, பார்க்கும்போது வேற இவங்களுக்கு வந்து இந்த ரோஸ் கார்டனெல்லாம் எல்லாரும் பெருமையாக சொல்கிறாங்களா, அந்த வாரமாயா இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக ரோஸ் வச்சுருக்கு அப்படின்னு வேற எல்லாரும் பீனாக்காவை வந்து ரொம்ப பெருமையாக ப்ரைஸ் பண்ணி ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்களா. அது அந்த டீனாக்காவுக்கும் பிடிக்கல. அப்புறம் என்னாச்சு, இந்த டீனாக்காவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையெல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டீனாக்கா வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் பீனாக்கா வீட்டு முன்னாடி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? வீட்டில் கிச்சனில் இருக்க வேஸ்ட்லாம் இருக்கும்ல, நீங்கள் வந்து காய்கறி வெட்டி போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் வேறு பழம் வெட்டி போட்டிருப்பீங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு நிறைய காரியங்களை போட்டிருப்பீங்க, இதெல்லாம் வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும்ல. அந்த மாதிரி காரியங்களெல்லாம் இந்த டீனாக்கா என்ன பண்ணாங்க, கொண்டு போய் அந்த பீனாக்காவோட வீட்டு முன்னாடி போட்டுருந்தாங்க. ரோஸ் பயங்கரமாக ஒரு சைடு ஸ்மெல் அடித்தாலும் இது ஒரு சைடு நார ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழியாக போகிற எல்லாரும் பீனாக்கா வீட்டை பார்த்து பரிதாபப்படுவாங்களாம். இந்த பொண்ணை பாரு, டீனா இப்படிலாம் பண்ணுது, இந்த பொண்ணு வேற பாரு அமைதியாக இருக்குது, ஒன்றுமே கண்டுக்கல. ஆனால் அந்த பீனாக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க போடுற குப்பையெல்லாம் பெருக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். பெருக்கி அவங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒன்றுமே வந்து கோபமும் பட மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு டீனாக்காவை கேட்கவும் மாட்டாங்க. அப்படியே ஒரு நாள் போயிட்டே இருந்ததா. ஒரு நாள் டீனாக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. வீட்டு முன்னாடி பீனாக்கா வீட்டு வாசலில் ஆம்புலன்ஸ் நிற்கிது. என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் விசாரிக்கும்போது சொல்கிறாங்க, டீனாக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதான் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இது பீனாக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்ற எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆமாம் இந்த பீனாவை வந்து சரியாகவே இருக்க விடலை, அதனால டீனாக்கு இப்படி உடம்பு முடியாமல் போயிடுச்சு, எல்லாம் வேணும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் பீனாக்காவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, டீனாக்காவை பார்க்க போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டீனாக்காவை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரோஸ் செஞ்சு பொக்கே அவங்களே கையால் செஞ்சு நல்ல ரோஸ் கலராக ரோஸ் வச்சு எல்லாம் ஒரு கலரில் ரோஸ் வச்சு அந்த அக்கா நல்ல ஒரு பொக்கே செஞ்சு டீனாக்காவை பார்க்க போகிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வந்து கெட் வெல் சூன் அப்படின்லாம் அழகாக எழுதி டீனாக்காக்கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ரோஸை. டீனாக்காவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இவளுக்கு நம்ம எவ்வளோ துக்கம் பண்ணோம், எவ்வளோ தவறான விஷயத்த செஞ்சோம், ஆனால் நம்மளை தேடி வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு குத்த ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுக்குள்ளே குத்த ஆரம்பிச்சிருச்சா. அப்போ ஒரு வார்த்தை கேட்டாங்க, இந்த ரோஸ்லாம் உங்கள் வீட்டில் அழகாக வளருது, ரொம்ப அழகாக இருக்குது, என்னை பார்க்க வந்திருக்கிறல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ரோஸ்லாம் ரொம்ப அழகாக எனக்கு பார்க்க எனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்க, இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் நீ வந்து எப்படி செய்கிற, இந்த மாதிரி உனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வளருது அப்படின்னு சொல்லி அந்த டீனாக்கா கேட்டாங்க. அதுக்கு அந்த பீனாக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ டெய்லி எனக்கு குப்பையாக தூக்கி போடுவல, அந்த குப்பை எல்லாத்தையும் நான் வந்து மக்க வச்சு அதை நான் உரமாக எடுத்து அதை நான் கொண்டு போய் என்னோட தோட்டத்துக்கு போடுவேன், அதனால என்னோட ரோஸ் செடி நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், இதுதான் நடந்தது. டீனாக்கா ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க. நான் உனக்கு என்ன தான் தப்பு செஞ்சாலும் நீ எனக்கு நல்லது தானே யோசிச்சிருக்கேன், எனக்காக எந்த காரியத்தையுமே தவறான விஷயத்த செய்யலை, இன்ஃபேக்ட் என்னை பார்க்க கூட வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், இது நீங்கள் பாருங்களேன், டீனாக்கா நிறையா தப்பு பண்ணாங்க, ஆனால் பீனாக்கா ஒரு விஷயத்துலையும் வாயே திறக்கலை. இன்ஸ்டெட் என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த குப்பை எல்லாத்தையும் அவங்க உரமாக மாற்றினாங்க. உங்கள் லைஃப்லையும் பிரச்சனை வருதா, மற்றவங்க முன்னாடி எல்லாம் முன்னாடி நீங்கள் அவங்க என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா, ரொம்ப மனசு வேதனையாக இருக்கா, நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து ஏசப்பா பிள்ளைங்க, அதனால நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அந்த காரியத்தை நீங்கள் எப்படி ஜெயமாக மாற்றலாம். ஒருத்தர் உங்களை வச்சு தப்பாக சொல்கிறாங்க, உங்களை பார்த்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, அதுலேருந்து
அதுலேருந்து நீங்கள் உங்களை எப்படி நீங்கள் உங்களையே மாற்றிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும், மற்றவங்க முன்னாடியும் நீங்கள் யோக்கியமாக இருப்பீங்க. இதே பாருங்களேன், இந்த டீனாக்கா செஞ்சதுக்கெல்லாம் தப்புக்கள்லாம் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யாரும் அவங்களை குறித்து பெருசாக கண்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, பீனாக்கா எல்லாரும் சந்தோஷமாக பேசியிருப்பாங்க. இவன் நல்ல பொண்ணு, இவன் டீனாக்கா ஒன்று அப்படின்னப்போ இறங்கி போய் ஹெல்ப் பண்ணா, அது மட்டும் இல்லை இந்த காரியங்களெல்லாம் இவளுக்கு செஞ்சா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் குட்டீஸ், இந்த பைபிளில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம யோக்கியமானவைகளை செய்ய நாடணுமா. உங்களுக்கு தப்பே பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு யாராவது தவறான காரியத்தையே இழைத்திருந்தாலும், அந்த காரியத்தை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக உங்களுக்கு சாதகமாக பண்ணி நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து ஏசப்பா எனக்கு என்ன கற்றுத்தராங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் சமாதானமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கலாம். மற்ற மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம யோக்கியமானவங்களை செய்ய நாடணும். சரியா? நம்ம ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க. நீங்கள் நிறையா பிரச்சனை இருப்பீங்க, உங்களுக்கு மற்றவங்க மேலே கோவம் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு உங்கள் மேலே இருக்க கோவத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு இங்கே கோவம் இருக்குது, எனக்கு மன்னிச்சிடுங்க, எங்கள் கோவத்தை அந்த மனசில் இருக்கிற அந்த கோவத்தை என்னை எடுத்து போடுங்க, என் மனசுலேருந்து எடுத்து போடுங்க, நானும் யோக்கியமாக இருக்கணும், இதுலேருந்து நான் எனக்கு கற்றுக் கொடுங்க, நிறைய காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எப்படி நல்ல பிள்ளையை நான் அப்டேட் பண்ணிக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. நீங்களாம் நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் மேலேயாவது வருத்தம் இருக்குது, என் மேலே கோவம் இருக்குது யார் மேலேயா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு இவங்க மேலே கோவம் இருக்குது, இவங்க மேலே எனக்கு வருத்தம் இருக்குது, ஏசப்பா இந்த கோவத்தை என் மனசுலேருந்து எடுத்து போடுங்க, இந்த வருத்தத்தை அவங்க மனசுலேருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா, எனக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்கு கொடுங்க, நான் இனிமேல் கோவப்படக்கூடாது அவங்க மேலே, எனக்கு அவங்க தவறே செஞ்சுருந்தாலும் அந்த காரியத்திலேருந்து நான் என்ன தவறு நான் செஞ்சேன், என்ன காரியத்தை நான் கற்றுருக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா, நான் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், நான் எப்படி இந்த காரியத்தை நான் மேற்கொள்ளணும், எனக்கு அதை சொல்லி கொடுங்க ஏசப்பா, நான் உமக்கு பிரியமான பிள்ளையாக அந்த உலகத்தில் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அந்த கரம் வைக்கப்படட்டும் ஏசப்பா. அவங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சிருக்கிறாங்க, எனக்கு இந்த கோவத்தை மாற்றுங்க, இந்தவங்க மேலே எனக்கு வருத்தம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மேலே கோவம் இருக்கலாம், ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்க யார் மேலே கோவமாக இருக்கலாம். இயேசுவே, அவங்க எல்லாரும் அவங்க இருதயத்திலேருந்து அவங்க எல்லார் மேலே இருக்க கோவத்தை நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா. அவங்க எல்லாம் உம்முடைய பிள்ளைகள், அவங்க எல்லாம் யோக்கியமானவங்களை செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்குறதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேளுங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த அப்ளேசரில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, எல்லாரும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ கூட நம்ம குவிஸ்குள்ளே வந்திருக்கோம். எல்லாருக்கும் குவிஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? எல்லாம் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ கூட ஸ்க்ரீனில் 9488375315 அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர் வரும். அதில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக அனுப்புங்க பார்ப்போம். இப்போ நான் அக்கா ஒவ்வொரு கொஷினாக வாசிக்கும் போது நீங்கள் வேகமாக அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆன்சர் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஜாலி டைம் ப்ரோக்ராமில் ஜூன் மாதம் 2வது வாரத்தின் தலைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ யோசித்து பேசு, ஆப்ஷன் பி ஜெபத்திலே மேற்கொள்ளுங்கள், ஆப்ஷன் சி தீமைக்கு விலகு, ஆப்ஷன் டி விட்டு விடுங்கள். எல்லாம் ஆன்சர் பண்ணீங்களா குட்டீஸ்? ஓகே, செகண்ட் கொஷின், இந்த மாதம் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் ஒளிபரப்பப்பட்ட நேம் ஆஃப் காட் செக்மெண்ட்டின் தலைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ சர்வலோக நியாயாதிபதி, ஆப்ஷன் பி போஷிக்கும் கர்த்தர், ஆப்ஷன் சி இருதயத்தை திறக்கும் தேவன், ஆப்ஷன் டி பாதுகாக்கும் கர்த்தர். தேர்ட் கொஷின், இந்த மாதம் முதல் வாரம் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் ஹெல்த் டிப்ஸில் எதை பற்றி கற்றுக்கொண்டோம்? ஆப்ஷன் ஏ பப்பாயா, ஆப்ஷன் பி செரி, ஆப்ஷன் சி டேட்ஸ், ஆப்ஷன் டி பாதாம். வாவ், சூப்பர் குட்டீஸ். 3 கொஷினுக்கு எல்லாரும் ரொம்ப ஈகராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க போல். நெக்ஸ்ட் 4th கொஷின் பார்ப்போமா? 4th கொஷின், இந்த மாதம் முதல் வாரம் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நோ அண்ட் ப்ரேயரில் எதற்காக நாம் ஜெபித்தோம்? ஆப்ஷன் ஏ நீதித்துறை, ஆப்ஷன் பி கல்வித்துறை, ஆப்ஷன் சி உடல் ஊனமுற்ற குழந்தைகள், ஆப்ஷன் டி கடல் துறை. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம 5th கொஷினுக்குள்ளே வந்திருக்கோம். 5th கொஷின்,
ஜாலி டைம் நிகழ்ச்சியில் ஷார்ட் ஃபிலிம் எந்த வாரத்தில் ஒளிபரப்பப்பட்டது? ஆப்ஷன் ஏ 3வது வாரம், ஆப்ஷன் பி முதல் வாரம், ஆப்ஷன் சி 4வது வாரம், ஆப்ஷன் டி 2ஆம் வாரம். ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் போன மாதம் ஒரே ஒருத்தவங்க தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நாங்கள் ஸ்க்ரீனில் கூட அவங்க பேர் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் கரெக்டாக யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ உங்கள் பேரும் நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் ஸ்க்ரீனில் போடுவோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் மந்த்க்குரிய போர்ஷன் சொல்லட்டா? ஜாப் 23-24, ஜாப் 23-24 இதிலிருந்து தான் நாங்கள் உங்களுக்கு குவிஸ் எடுப்போம். எல்லாரும் கரெக்டாக படிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்குறோமோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கடைசியான செக்மெண்ட்குள்ளே வர போகிறோம். நம்ம ஏசப்பாவை பாடி துதித்து நம்ம இந்த அப்ளைசரை முடிக்க போகிறோம். ஓகே, ஓவர் டு சிங்கிங் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டிங்களா? நீங்கள் கொஷின் ஆன்சர்லாம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க தானே? சூப்பர். இதே மாதிரி இன்னும் கண்டினியூஸாக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக ஒரு சாங் பாடி இந்த ப்ரோக்ராம் முடிக்க போகிறோம். பி லைக் ஜீசஸ் இன்னொரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிடுறோமா? ஓகே, ஆக்ஷனோட பண்ணலாம் வித் மியூசிக். ஜபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. அவர் ஜபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus. Every day, be like Jesus, be like Jesus, be like Jesus every day. அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது, அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Oh, 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 ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். Until then, bye. For further details and prayer support, contact
Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.